செக்மெண்ட்டில் இப்போ உங்களுக்கு சொல்லித் தரப்போற விஷயம் வந்து ஜிஜுஐ ஆப்பை பற்றி நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜிஜுஐ ஆப் நான் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறேன் என்ற பற்றியக்கான ஒரு ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். அந்த பாருங்க, நான் ஒரே ஆப்பை தான் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். இந்த ஃபோல்டரில் பேங்க் ஆப் டீக்கின்ற 1, டீக்கின்ற 2, டீக்கின்ற 3, டீக்கின்ற 4 அப்படி ஒரு 5 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்பை வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கோட்லாம் சேம் தான். ஆனால் வந்து என்னென்னா அந்த ஜிஜுஐயை நான் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வர்றோம்ன்ற ஐடியா தான் இந்த இதை போடுறேன். பாருங்க, நான் இதை உங்களுக்கு ஒவ்வொன்றா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு காட்டிட்டு நான் பேர்ந்து வந்து அந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு போயிட்டு நான் படுத்துகிறேன். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் இப்போ சிஎம்டியை இதுலேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கான ஆப் வந்து பைத்தன் அடிச்சுட்டு இப்போ பேங்க் அதுக்கு பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆப் டீக்கின்ற பேங்க் ஆப் இப்போ டப் அடிச்சேன்னா கொன்சோலில் வருது இல்லாமல் இப்போ டிஎன் அடித்து போட்டு இப்போ இது பண்ணாலும் ஓகே டீக்கின்ற 1 அதான் எங்களுக்கு ஓப்பன் ஆக போகிறார். இப்போ என்ன பண்ணேன்டா இப்போ இந்த இப்படி ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு. இப்போ இவ்வளோ காலம் நீங்கள் கொன்சோலாம் செஞ்சு பார்த்தீங்க. ஆனால் இந்த ஆப் வந்து இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜிஜுஐயில் இப்போ ஒர்க் பண்ணுது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் நீங்கள் இப்போ ஜிஜுஐ பேஸ்டான ஒரு ஆப். இது பாருங்க, இப்போ இதில் நான் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே வந்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் இருக்குது, டிபாசிட் பண்ணுறக்கூடிய ஒரு போர்ஷன் இருக்குது, வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு போர்ஷன் இருக்குது, செக் பேலன்ஸுக்குரிய போர்ஷன் இருக்குது, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் என்னத்தை நான் சொல்ல வர்றேன்டா பாருங்க, நான் அடுத்த விளம்பரப்படுத்தல இந்த இதோட இந்த ஜிஜுவையை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கொண்டு போகிறோன்ற மாதிரி தான் இங்கே அந்த ஜிஜுவின் லுக்கை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கொண்டு போகிறோன்றது தான் இந்த மெயினாக நான் கலைக்க வரேன். இல்லைங்க ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஒர்க்கிங் இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் இதுவும் வந்து ஒரு டெம்பரரியாக தான் எங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கையோடைய பெர்மனெண்ட்டாக எங்கேயும் ஸ்டோர் பண்ணக்கூடிய மாதிரி நான் கோடிங் எழுதலை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ ஏசிசி 1 2 3 எனக்கு கொடுத்து போட்டு இப்போ நேம் முதல்கட்ட மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ நேம் வந்து இப்போ ஜெரோம் கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளாக இனிஷியல் பேலன்ஸ் 1500 கொடுத்துட்டு இப்போ க்ரியேட் பண்ணிங்கண்டா இல்லை வேறுங்க அக்கௌண்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மெசேஜ் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே இங்கே வருது. இப்போ நீங்கள் அதை மேக்ஸிமைஸ் பண்ணி கூட பார்க்கலாம். சரி, ஸோ இப்படி ஒரு இதுலேயும் இருக்குது. சரி, அதே மாதிரி இப்போ அங்கே டிபாசிட் பண்ண போகிறீங்கண்டா இப்போ என்ன இப்போ ஏசிசி இப்போ 1 2 3 அந்த இது இப்படி தான் நீங்கள் அடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ 1000 இன்னும் 1500 கொடுத்துட்டு நான் இப்போ டிபாசிட் பண்ணேன்டா பாருங்க, டிபாசிட் சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் பேலன்ஸ் என்னண்டா 3000 ஆல்ரெடி இனிஷியல் பேலன்ஸை வந்து 1500 கொடுத்துறேன். சரி, இப்போ எக்ஸாம்பிளாக பாருங்க, இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ விட்ரோ பண்ணுவோம் அதே இதில் 500 விட்ரோ பண்ணிப்பா ஏசிசி 1 2 3 இப்போ அமௌண்ட் வந்து 500 இப்போ விட்ரோன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 2500 வருது. இப்போ எல்லாம் வந்து திருப்பி அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் செக் பண்ணுறது ஏசிசி 1 2 3 செக் பேலன்ஸ் கரண்ட் பேலன்ஸ் இஸ் 2500 வெளில வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே இதில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன் வந்து எல்லாம் ஆல்ரெடி இப்போ முதல் வீடியோவில் உங்கள் டீட்டெயிலாக படுத்தினேன். இப்போ ஷோ ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்களா இப்போ டிபாசிட் இல்லை என்ன கன்செப்ட்னா வந்து எவ்வளோ டோட்டல் டிபாசிட் நடந்திருக்கு, எவ்வளோ டோட்டல் விட்ரோ நடந்திருக்கு என்ற விஷயந்தான் இதில் காட்டுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வேணுமென்னா அந்த கோடிங்கையும் நான் ஒருக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பண்ணி போட்டு நான் அடுத்த வெர்ஷன்ஸ் ஆஃப் கோடிங்குக்காக போவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கோட் டாட் அடிச்சுட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன விஷயங்கள் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ஆப் டீக்கின்ற 1 இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சரி, இதில் நீங்கள் பார்க்கல உங்களுக்கு தெரியும் இவ்வளோ லைன் ஆஃப் கோடிங் இருக்குது. இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவை நீங்கள் வேணால் இந்த கோட்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து என்ன செய்கிறோம்னா ஜிஜுஐ பேஸ் டீக்கின்ற பேஸ் ஜிஜுஐ ஆப் அப்படியா நாங்கள் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நாங்கள் என்ன செய்வோம்னா இங்கே கொண்டு வரோம். சரி, இம்போர்ட் டீக்கின்ற ஆஸ் டிகே மற்ற ஃப்ரம் டீக்கின்ற கொடுத்துட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் லாஜிக்ஸ் வந்து சேம் தான். நீங்கள் கன்சோல் அப்ளிகேஷன் ஜியோ அப்ளிகேஷன் லாஜிக்ஸ் முதல் பார்த்த கன்சோல் அப்ளிகேஷனில் உள்ள மாதிரி தான் என்ன செய்கிறோம்டா அந்த டிக்ஷனரி பேஸ்டான ஒரு அக்கௌண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் இண்டியெலாம் விளம்பரப்படுத்தல, நான் ஓவரால் தான் விளம்பரப்படுத்திட்டு போகிறேன். சரி,
இல்ல பார்த்தீங்கன்னா, வேற வந்து பாருங்க இந்த இது எக்ஸ்ட்ராவா கிளியர் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் என்னது தேவைன்னா வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில இருக்கிற விஷயங்கள் அழியிறது தான் பார்க்குறோம். அ இப்ப வேற வந்து இப்ப அப்டேட் டிஸ்ப்ளே இதெல்லாம் இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, GUI பேஸ்டான ஃபங்ஷனாலிட்டீஸ். இப்ப டிஸ்ப்ளே ஏரியா, கான்ஃபிக் அப்படிலாம் சம்திங் சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாமே டிகிண்டர் பேஸ்டான கோடிங் எல்லாம் இது. சரி அதெல்லாம் ஃபங்ஷன்ஸா வந்து நாங்க அத எழுதிக்கிறோம். சரி. இதுல பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு பாருங்க, இதுல வந்து இந்த கிரியேட் அக்கவுண்ட் இந்த கோடிங்க நீங்க பார்க்கலாம். அதுல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அந்த இன்ஃபைனைட் வைல் லூப் சம்மந்தப்பட்ட கோடிங்ஸ் வந்து இங்க வராது. அதான் இந்த கன்சோலுக்கும் இதுக்குமான வித்தியாசம். அது மேல டிபாசிட் மணிக்கு பாருங்க, இப்ப என்ன என்ன இது நடந்திருக்கு. ட்ரை கேட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். மற்ற வித்ட்ரா பண்ணிக்க இப்ப உங்களுக்கு என்ன நடக்குது. பாருங்க இதுல வந்து பெருசா லூப்ஸ் ஒண்ணும் இல்ல. சரி. அது மாரி இப்ப செக் பேலன்ஸுக்கு என்ன கோடிங் பாய்க்கிறோம். மற்ற வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிஸுக்கு என்ன கோடிங் பாய்க்கிறோம். இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு போட்டு, ஸோ இது அடுத்த கட்டமான கோடிங்கள். ஸோ இப்ப இதுவெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, GUI எப்படி செட் பண்றது? என்ற கோடிங் எல்லாம் இதுல இதுல போட்டிருக்கு. அப்போ இந்த விஷயமெல்லாம் போட்டு இப்ப உங்களுக்கு வந்து இதுல தந்திருக்கேன். சரி. ஸோ ஸோ அது போல விண்டோட மெயின் லூப் அண்ட் இத குடுக்கைக்கலாம் உங்களுக்கு அந்த ஃபங்ஷனாலிட்டீஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஓவராலா இந்த இதுல இருக்கிற கோடிங். இப்ப வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோட நான் பேஸ் பண்ணி என்ன செய்றேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமான கோடிங்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாம் பெருசா மாற்றங்கள் வராது. கிரியேட் அக்கவுண்ட், இந்த டிபாசிட் மணி அந்த எல்லாம் வராது. நான் பாருங்க இப்ப நான் உங்களுக்கு அடுத்த எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு அந்த எப்படி தான் GUI இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் போறோம்ன்ற படி பார்ப்போம். சரிதானே? அப்பேக்கல இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, திருப்பி இதுல வாரேன். திருப்பி இப்ப பாருங்க. இப்ப வந்து நான் இப்ப உங்களுக்கு திருப்பி ஒருக்கா பைத்தன் டிகிண்டர் 2 குடுக்குறேன். சரிதானே? இந்த ஆப் நீங்க பாருங்க. இது கொஞ்சம் முதல்லையும் காட்டி கொஞ்சம் வடிவா இருக்கு. பாருங்க. இப்ப கிரியேட் அக்கவுண்ட் இந்த மெனுவ குடுத்தேன்டா பார்த்தீங்களா? இந்தா இப்ப உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? இப்ப இந்த கிரியேட் அக்கவுண்ட் இந்த இந்த போர்ஷன் மட்டும் தான் வருது. டெபாசிட்ட குடுத்தேன்டா, டெபாசிட் என்ற போர்ஷன் தான் வருது. வித்ட்ரா குடுத்தேன்டா, வித்ட்ரா என்ற போர்ஷன் தான் வருது. செக் பேலன்ஸ குடுத்தேன்டா, செக் பேலன்ஸ். டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி குடுத்தா டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி. உதாரணத்துக்கு இப்ப கிரியேட் அக்கவுண்ட்ட குடுத்து நான் உங்களுக்கு குடுத்து காட்டுறேன். இப்ப ACC 1, 2, 3 இப்ப நேம் வந்து இப்ப அதே ஜெரோம் இனிஷியல் பேலன்ஸ் 1000 குடுத்து போட்டு கிரியேட் பண்ணீங்கடா என்ன நடக்கும்? அதே இது. ஆனா பார்த்தீங்களா? அது அந்த 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 ஃப்ரேம் அந்த அந்த ஒரு போர்ஷன் க்ளோஸ் ஆயிட்டு அக்கவுண்ட் கிரியேட் சொல்லி என்ன வருது. ஆனா பெருசா பார்க்கவங்களுக்கு பாருங்க, பெருசா வடிவில்லாம இருக்குது. பாருங்க இப்ப இதான் அந்த ஃப்ளோ. டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள ஏதோ சொல்றாங்க டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள இந்த இது வந்து வருது. சரி. பாருங்க இப்ப இது நான்ல வேற விஷயம் இல்ல. ஒரே ப்ரோகிராம். ஆனா GUI இதுல சம்மந்தப்பட்ட கோடிங்க தான் இங்க மாத்தியிருக்கிறேன். வேணும்னா நீங்க அது சம்மந்த கோடிங்க நீங்க என்ன மாற்றம் நடந்திருக்குன்றத நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வேணுமென்டா இவங்களோட இந்த நான் திருப்பி ஓப்பன் பண்ணி ஓப்பன்லாம் இருக்குது. இப்ப இந்த பேங்க் ஆப் டிகிண்டர் குடுத்துட்டு, இப்ப இதுல பாருங்க. இதுல வந்துட்டு பேங்க் ஆப் டிகிண்டர் 2 குடுத்தீங்கன்னா, இதுல என்னென்ன கோடிங்கள் அ அ அங்க மாறி இருக்கின்றத பற்றி நீங்க பார்க்கலாம். சரிதானே? இப்ப இதுல பார்க்கையில பெரும்பாலும் இதுல பார்க்கையில உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்குமெண்டா, அந்த அ இந்த GUI பேஸ்டான இந்த கோடிங் இந்த போர்ஷன்ல பெரும்பாலும் உங்களுக்கு அந்த கோடிங்ஸ் மாறிக்கும். நீங்க ஒருக்கா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வேற லாஜிக்ல பெருசா ஒண்ணும் அங்க மாறப் போறதில்ல. சரிதானே? பாருங்க இப்ப அடுத்த செக்ஷனா நான் இதுங்க போக போக இப்படி இந்த GUI இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போறேன். லுக் அண்ட் ஃபீல் எப்படி என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போறேன்னு தான் காய்க்கிறேன். சரிதானே? இப்ப இது அதே மாரி இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப டிகிண்டர் 3 அந்த குடுத்துட்டேன்டா. இப்ப இது கொஞ்சம் பார்க்க இன்னும் ஓகேயா இருக்கு. இப்ப கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தேன்டா பாருங்க. இப்ப பாருங்க. கிரியேட் அக்கவுண்ட் குடுக்குறேன். டிபாசிட் இருக்கு, வித்ட்ரா இருக்கு, செக் பேலன்ஸ் இருக்கு, டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி இருக்கு. கிரியேட் அக்கவுண்ட்ட குடுத்துட்டேன்டா. இப்ப பாருங்க. இப்ப இப்ப வந்து இப்ப ACC 1, 2, 3 இப்ப நேம் இப்ப ஜெரோம் இப்ப ஒரு 500 குடுத்துட்டு கிரியேட் பண்ணேன்டா. பார்த்தீங்களா? லுக் அண்ட் நல்லா இருக்கு. இப்ப அக்கவுண்ட் கிரியேட் சக்சஸ்ஃபுல் மெசேஜும் இதுக்குள்ளயே வருது. இப்ப முதல்லதையும் காட்டி இது கொஞ்சம் லேபிள்லாம் இத டி டி என்ன என்ன செய்கிறேன், இத வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வெர்ஷனா இருக்கு. பாருங்க இது வந்து மெனு மேல இருக்கு. அது மாரி இப்ப டெபாசிட்ட குடுத்தீங்கன்னா, இது வரும். டெபாசிட் பார்த்தீங்கன்னா, பாருங்க இப்ப ACC 1, 2, 3 இப்ப என் அமௌண்ட் வந்து 1200 குடுத்துட்டேன். இப்ப டெபாசிட்ட குடுத்தா 1700 இதுல இருக்குது. ஸோ இதான் வந்து இதுல இருக்கிற அந்த இந்த இது பார்த்தீங்கன்னா, லுக் அண்ட் ஃபீல் வந்து இப்ப எங்களுக்கு போக 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 என்ன என்ன செய்ய அது வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்குது. சரி. இப்ப இதுலன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்த உங்களுக்கு இதையும் காட்டுறேன். உங்களுக்கு அந்த பைத்தன் டிகிண்டர் 4ன்னு குடுத்தீங்கன்னா, இப்ப இது வந்து நான் என்ன மெனுஸ் பக்கத்துக்கு போட்டிருக்கேன். பார்த்தீங்க கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தா, டெபாசிட், வித்ட்ரா, செக் பேலன்ஸ் இது குடுத்தா, இப்ப இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் என்ன?
இப்போ இதில் பார்க்கல இதெல்லாம் மெனுஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசிசி 1 2 3 இப்போ நேம் இப்போ இதில் வந்துட்டு 304 இப்படி கொடுத்தா க்ரியேட் கொடுத்தனா அக்கௌண்ட் க்ரியேட் அதே விஷயம் தான் நான் மெனுஸை வந்து என்ன செய்கிறேன் பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதான் இதில் இருக்கிற விஷயங்களாக இருக்குது. சரிண்ணே இதில் க்ளோஸ் பண்ணி போட்டு அந்த திருப்பியும் டீக்கிண்டர் 5 உங்களுக்கு காட்டினால என்ன அப்டேட் செய்யணும் பார்ப்போம். ஓகே இதில் என்ன செஞ்சுருக்கேன் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா அதே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மெனுக்கு எக்ஸ்ட்ராவா லிஸ்ட் அக்கௌண்ட்ஸ் என்ற புது ஃபங்க்ஷனாலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்மெண்ட். இப்போ கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க இது வந்து எரராக இருக்குது. ஆனால் அது இஷ்யூ வந்து இப்போ என்ன இன்னும் ஒரு புது ஃபங்க்ஷனாலிட்டிஸை இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் அக்கௌண்ட்ஸ்னால் உங்களுக்கு எல்லா அக்கௌண்ட்ஸையுமே இங்கே காட்டும். அது ஒரு எரர் இருக்கிறபடி தான் கோடிங் ஒர்க் பண்ணல. ஸோ இது வந்து இப்போ இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன் என்ற சொல்ல இப்போ இந்த கோடிங் வந்து எப்படி நாங்கள் ஜியூஐஎம் பில் பண்ணி இப்போ 5ஆவதில் வந்து புது ஃபங்க்ஷனாலிட்டியும் ஆட் பண்ணிக்கிறேன் சொல்கிறதுக்கு தான் வந்து நான் இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி இந்த இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஆப்பை வந்து ஜிஐ மூலமாக செஞ்சு கொள்ளலாம். தேங்க்யூ.